பிரச்சாரத்தை தொடங்குறாரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் நாங்க. அவர் பல்வேறு தடைகள்லாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பயம்னே, வேற எதுவும் கிடையாது. பயம்னாலதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நேரு இருக்காருனால அவரு வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்ல. தடையை மீறி வருவாரா? வருவாரு, அவருதான் வருவாரு. நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த தடையை போடுறது அவர் மேல இருக்க பயத்தினாலதான். அவர் வந்துருவாருங்கிற பயத்தினாலதான் தடையை போடுறாங்க. அவரு வந்துருவாருன்ற பயத்தினாலதான் தடையை போடுறாங்க. அவருக்கு எல்லாத்தையும் எதிர்பார்த்து தடையை மீறி வந்துருவாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படி இருக்கு பாக்குறீங்க? கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு அவரு. ஏன்னா அவர் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து நல்லாட்சி பண்ணது ஒரே ஒரு ஆள் தான், காமராஜர் மட்டும்தான். என்ன அதுக்கப்புறம் கலைஞர் பண்ணாரு, எம்ஜிஆர் பண்ணாரு, ஜெயலலிதா பண்ணாங்க. யாருமே நல்லாட்சி எல்லாம் பண்ணவே கிடையாது. காமராஜர் மட்டும் தான் நல்லாட்சி பண்ணாரு. என்ன இவர் சினிமால இருக்கிறதுனால இவர் அரசியலுக்கு வந்தா தப்பா பேசுறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன்னா, அவர் நல்லது பண்ணுதான் வர்றாரு. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அதை விட்டு ஏன் வரணும்? என்ன அவசியம் சொல்லுங்க? அவர் நாட்டுக்கு அதான் நல்லது பண்ணுதான் வராரு. என்ன எங்களோட ஓட்டு, எங்க அம்மா ஓட்டு, எங்க வீட்டுல கூட பிறந்த ஓட்டு, அத்தனை ஓட்டுமே விஜயனுக்கு மட்டும்தான். இது யாருக்குமே கிடையாது. எல்லாமே திருட்டு பயலுக்கு தான். நீங்க மு க ஸ்டாலின் சொன்னாரு, எனக்கு அப்புறம் என் வாரிசு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாரு. அதே தான் ஒரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நான் வரமாட்டேன், எனக்கு எல்லாம் மேல்மட்ட மக்கள் எங்க கட்சியில ஆள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்கன்னாரு. இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு துணை முதல்வராக உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா ஆசை, அவங்களுக்கே அப்படி ஆசை இருக்கிறப்ப ஒரு நடிகனா வந்து தனியா இருந்து மக்களுக்கு செய்யணும் என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. எங்களோட ஓட்டு விஜயனுக்கு மட்டும்தான். தடைகள் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எல்லாம் பிச்சைக்கார பயிலுங்க. எல்லாமே காசு வாங்கிட்டு தாங்க வேலை பாக்குறானுங்க. ஏடிஎம் கேடிஎம் காசு வாங்கிட்டு தான் வேலை பாக்குறாங்க. இவருக்கு என்ன காசா இல்ல, இவர் சொந்த காசை வச்சுட்டு தான் வந்து அரசியலுக்கே வராரு விஜயன். என்ன அதனால அவரை எதுவுமே பண்ண முடியாது. 23 நிபந்தனைகள் எப்படி பாக்குறீங்க? எதுனா 23 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க விஜய்க்கு. அதெல்லாம் அவர் உடைச்சிருவாருண்ணே, அதெல்லாம் உடைச்சிருவாரு, அவர் பாத்துக்குவாரு. அதெல்லாம் அவருக்கு வக்கீல்லாம் பெரிய ஆள் இருக்காங்க. அவர் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவர்லாம் நல்ல ஒரு பிரெயின் பெரிய ஆள் தான் அவரு. ஆனா அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு, ஒன்னும் எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்ன பேச போறான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இப்ப நிறைய தடைகள் போட்டாங்க, அது தடைகள் அவருக்கு படம்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, எப்பயுமே தடை போடுறது வந்து வழக்கம் தான். அந்த தடையை உடைக்கிறது தான் அவரோட பழக்கம். கட்சி கட்டமைப்பு யாரை நிக்க வச்சாலும் கேட்கலாம் கட்சியில. கண்டிப்பா நான் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஓட்டு ஆகாதுன்னு சில பேர் கருத்து சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஓட்ட ஆகலைன்னா எப்படி? நான் காலையிலே கிளம்பி இத்தனை பேர் வராங்க, 6 மணில இருந்து எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு 9 மணிக்கு போயிட்டு அங்க ஏறாரு. ஆனா 6 மணில இருந்து எல்லாம் இங்கதான் இருக்காங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவாருண்ணா. கூட நாங்க நிக்கிறோம். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. நல்ல திருப்பு முனை இருக்குமா? கண்டிப்பா திருப்பு முனை கண்டிப்பா இருக்கும். 2026 டிவிக்கே தான்.